இன்றைக்கி வந்து 21st of June, ஃப்ரைடே. இன்றைக்கி வந்து ஆன் த வே டு சண்டிகர் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். நேற்றே ஆக்சுவலாக மணாலி போகலான்னு பார்த்தோம். பட் மணாலிக்கு முன்னாடி கீலாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தங்கிட்டோம். ஏன்னா மணாலிக்கு டைம் ஆகிடுச்சு, ஆல்ரெடி 9:30 கிட்ட ஆகிடுச்சு. ஃப்ரீசிங்காக இருந்தது டெம்பரேச்சரை. அதனால் இப்போது கீலாங் அப்படின்ற ஒரு இடத்துல தங்கிட்டோம், ஒரு ஹோட்டலில் ஆன் தி வீடு. ஸோ இப்போ அந்த வியூ காட்டுறேன் பால்கனியில். வந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நதி மாதிரி போயிட்டுருக்கு, ரிவரு. பின்னாடி பால்கனிலேருந்து அப்படியே ஃபுல்லாக மவுண்டன்ஸு. இப்போ காலைல பார்த்தீங்கன்னா டைம் 7:50 ஆகுது. ஸ்னோ கவர்ட் மவுண்டன்ஸ். எங்களுக்கு ஆக்சுவலாக தெரியல நைட் வந்ததுனால, பட் காலையில் பார்த்தா வியூ சூப்பராக இருக்குது. இங்கேருந்து சவுண்ட் மட்டும் கேட்டுகிட்டே இருந்தது, இந்த ஸ்டீமோட அந்த ரிவரோட சவுண்டு. இங்கே வந்து சிட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கீலாங்கில் இருக்கோம்னு சொன்னேன் இல்லையா, கீலாங்கோட இதுதான் மெயின் ரோடு. இந்த வழியாக தான் மணாலி போகிற ரோடு இது. கீலாங் டு மணாலி ரோடு ஹைவே எப்படி இருக்குது பாருங்கள் ஊர். நாங்கள் தங்கியிருக்கிறது வந்து ஹோட்டல் நல்வா அண்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதிர்பக்கம் இங்கே பைக்கெல்லாம் இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஆக்சுவலாக கிளம்புறோம் காலையில். இதெல்லாம் லோட் பண்ணிட்டுருக்கோம். இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸு. இந்த ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. பைக்கும் ஜோசப் ஒரு பைக்கு ரெடியாக இருக்கு. செல்வா சார் வந்து ரெடி ஆகிட்டு நிற்கிறாரு. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே அந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க. வித்தியாசமாக ஒரு கீழே ஒரு 2 கிரவுண்டு போட்டு ரூம் கட்டிருக்காங்க. பேசேஜ் அப்படியே கீழே வரைக்கும் போகுது. பின்னாடி வந்து அந்த மலை இருக்கு. ஸோ இதுதான் ரூமோட என்ட்ரன்ஸு. எடுத்தோன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, அப்புறம் ரூம்ஸ். பிரதர்ஸ் வந்து பயங்கர பிஸியாக பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கீலாங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டார்கெட் வந்து சண்டிகர். 350 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. பட் ஆனால் போக முடியுமான்னு தெரியல. நேராக சேஃப் எக்ஸ்பிரஸ்க்கு ஈவினிங் தான் ஸ்டேட்டஸ் செக் பார்க்கணும், எங்கே இருக்கோம், எங்கே போய் ஸ்டே பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸ்னோமோ சூப்பராக இருக்குது மாதிரி ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டைம் வந்து 9:45 ஆகிடும். साइड में लगा ले। ஆனால் 3 நேரத்தில் முடிச்சிடுவோமா? நம்ம இங்கேருந்து 330 கிலோமீட்டர் தானே காட்டும். என்னாச்சா? ஆமாம், ஜாஸ்தியாக தான் போட்டோம். 3500 போட்டிருந்தாரு.
அட்டல் டனல் கிராஸ் பண்ணிட்டு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு 330 கிலோமீட்டர் 315 கிலோமீட்டர் இருக்கும் நம்ம சேஃப் எக்ஸ்பிரஸ். சேஃப் எக்ஸ்பிரஸ் 315 கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து. 308. கவர் மேலே பேக் போடல, பரவாயில்லையா? அது போடு. ஆ இருக்காங்க. அவங்க கேமரா மாட்டுறாங்க. சேகர் சார் கேமரா மாட்டுறாரு. ஸ்டேடியம் ஸ்பிட்டியா எவ்வளோ வரும்? டோட்டலாக 700 கிலோமீட்டர் தான். ஆனால் இதுக்கும் அதுக்கும் பெரிய லேண்ட்ஸ்கேப் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இது செம்மையாக இருக்குப்பா. லேவோட எனக்கு இந்த இமாச்சல் தான் அல்டிமேட்டாக இருக்கு. லேவோட இமாச்சல் தான் சூப்பராக இருக்கு. லடாக் கூட நிறைய இமாச்சல் அல்டிமேட். இது அழகு, அந்த கிரீனரியோட அந்த ஒயிட் சிட்டி சூப்பரா இருக்கு. சிட்டி சூப்பரா இருக்கு. சிட்டியா? வந்துருங்கப்பா. இங்கே இங்கேதான் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. மணாலி 33 கிலோமீட்டர், கொல்லு 74, மண்டி 140. வெல்கம் டியூ டு சந்திரா தீபக் சந்திரா பீச். இது வந்துடுறேன். अटल चैनल रोहतांग नॉर्थ पोर्टल. आप एक किलोमीटर ना स्क्रीन में ना फ्लाइट तो ना पगल मेरे चल रहा है. ब्रह्मांडமா இருக்கா? பாத்துக்கலான்னு கட்டி
சார் போலீஸ்காரன் நினைக்கிறோம். நிறுத்திடலாமா? இல்லை கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம். இல்லை முன்னாடி நடந்து வரலாம். பார்த்து சார். இந்த சைட்ல வந்து நம்பர்லாம் இருக்கு. சேகர் சார் வண்டி பஞ்சரு. இன்னைக்கு வந்து நம்ம ட்ரிப்ல ஃபர்ஸ்ட் பஞ்சர் ஆகுது. என்ன பண்ணாரா? அத முதல்ல இது வச்சு எடுக்கணும். எங்க இருக்கு பாணி? அதுல இது இருக்கும் பாரு, அது பிடிக்கணும். கட்டிங்ல இருக்கு, நோஸ்ல இருக்கு. நானே பிடுங்குறேன். என்னால முடியலன்னா நீங்க பிடுங்க. கண்டிப்பா வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பிடுங்க. ஏன் வளைஞ்சிருக்கு? அலையில தலை உள்ள போயிடுச்சு. பிரேக் அடிங்க, பிரேக் அடிங்க. கியர் போட்டு எடுக்க முடியாது. கட்டிங் பிளேயர் இந்த டயரை பிடிங்க யாராவது. டயர் ஆடக்கூடாது. டயர் ஆடக்கூடாது. அங்க இருக்கு அந்த பக்கம். சொல்லுங்க சார். டயர் ஆடக்கூடாது சார். பிடிச்சிட்டியா பிரேக்கா? கட்டிங் பிளேயர் தான் வேணும். அது மவுஸ் பிளேயர் வழுக்குது. இருக்கா கட்டிங் பிளேயர்? இல்லையே. கட்டிங் பிளேயர்லாம் யார் கொண்டு வருவாங்க? பஞ்சர் கிட்டக்கு இதுதான் என்னோட டூல்ல இருக்குது சார். உங்களுக்கு டூல் பிரச்சனை என்ன தெரியுமா? தலை ஒரு நிமிஷம் இருக்கும். அதில் காட்டுப்பா, அதில் ஒரு குத்துற மாதிரி ஒன்று இருக்கும் சார். பஞ்சர் ஒட்ட முடியாது. பச்சர் ஒட்ட முடியாது. எடுக்காது. எடுத்துறீங்களா?
அப்புறம் இல்லை ஒட்டிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன டயர் பெருசாகிடும், ஓட்ட பெருசாகிட்டுனா இது அது ஒண்ணும் இல்ல, எப்படி இருந்தாலும் எடுத்து தானே ஆகணும். இல்லை அது எடுத்து தான் ஆகணும் நீங்கள். இல்ல நீ அது தலையில குத்து. இந்த ஓட்டல் குத்து. யா இது உள்ள கிடக்கும். வருது பாரு. கரெக்ட் அப்படிதான் இது. உள்ள கிடக்கும். வருது. திரும்பி வாட்டம் நான் ஃபஸ்ட்டு பிடிச்சிடறேன். நேராக பண்ண வந்துடும்பா. பண்றேன் நீ அப்படியே ஆட்டி விடு. டியூப்லெஸ்ஸா சார் இது? டியூப்லெஸ் தானே சார்? டியூப்லெஸ் தானே? டியூப்லெஸ் தானே? டியூப்லெஸ் தான். சார் காட்டு, அதை காட்டு, வீடியோவில் காட்டு. என்னது? ஓ இது ஒன்று இருக்கா? இது பாருங்க, இது ஒன்று குத்திருக்கு. அப்புறம் இந்த முள் ஒன்று குத்திருக்கு. சரி, ஸ்க்ரூ மாதிரி ஒன்று ஏறி இருக்கு. இப்போ தான் இந்த டியூப்லெஸ் பஞ்சர் கிட் வச்சு போட்டிருக்கோம். அது நிற்குதான்னு தெரியல. ஓட்ட தாங்க நிக்குமா? அது தெரிஞ்சிடும். இப்போ ஓட்டைக்குள்ளே நல்லா அழுத்தி வச்சு இது பண்ணிட்டேன், சீல் பண்ணிட்டேன். காற்று வெளில வரலன்னா ஓகே தான். இல்லை டயர் எங்கேயாவது மாற்றணுமா? இந்த குட்டியாக ஒன்று இருக்குது, அது எங்கன்னு தெரியலையே. அது அந்த இடத்துல மார்க் பண்ணோமே, எங்கே ஒரு தான் எடுத்தாப்புல. எனக்கு இல்லை அது எனக்கு தெரிஞ்சு பஞ்சர் பண்ணியிருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த குட்டி சும்மா குத்திட்டு இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் இதை அடிச்சு பார்ப்போம், அடிச்சு ஓட்டுவோம். அதான் டயரு அந்த இது இருக்குல்ல, ஆமாம் குத்திருக்கோம்ல, இது போட்டிருக்கோம்ல, அது ஒரு வாட்டி ரொட்டேஷன் ஆனோன்னு உட்காந்துரும் டயரோட. அதை கொஞ்சம் ஓட்டி பார்க்கலாம். ஜோசப் நீங்கள் உட்காந்துட்டாங்க இங்கே. எவ்வளோ வச்சுருக்கீங்க டயரு? 35. சார் இந்த பக்கம் வந்துருங்க. சேகர் சத்தியோ என்ன பைக்கு வந்து மணாலி டவுனுக்குள்ளே வந்திருக்கோம். ஒரு சம்பவம் நடந்துச்சு. திருப்பி வந்து சேகர் சார் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்களே. பட் எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு ஓட்டி பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு வந்து இவர் வந்து இங்கே வீடியோ கால் பேசின்னு இருக்காரு. ஜோசப் வந்து காத்தடிச்சிட்டு இருக்காரு. மணாலி வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடிட்டு இருக்கு சூப்பராக. ரோடு வருது. மேலெல்லாம் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே டிராஃபிக்கு, சரியான டிராஃபிக் மணாலி டவுனில். நாங்கள் வந்து பஞ்சரை போட்டுட்டு 29 முடிஞ்சது. பஞ்சரை போட்டுட்டு இப்போ வந்து இந்த 30 ஏறி இருக்கு, 35 ஏற்கணும். இதுதான் பஞ்சர் ஆன இடம். சரிதான். ஓகே தான், ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக.
சேஃப் எக்ஸ்பிரஸ் சென்னை சண்டிகர் வந்து சேர்ந்துட்டோம் கிளம்புன இடத்துலேருந்து. நேற்று நைட் பார்த்திங்கன்னா இங்கே தங்கியிருந்தோம், கீலாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் தங்கியிருந்தோம். காலையில் கிளம்புனோம். இப்போ பார்த்திங்கன்னா 4 பைக் ரெடியாக இருக்குது. இது சேகர் சார் வண்டி, அப்புறம் இது வந்து டியூக்கு ஜோசப் ஓடுறது, இது இது வந்து நாதன் பைக்கு. ஸோ என்னோடய திங்ஸ் எல்லாம் வந்தபடியே எப்படி வந்ததோ அதே மாதிரி பேக் பண்ணி ஒரு உள்ளே வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து இங்கேருந்து கிளம்புனோம். இங்கேருந்து ஒரு ரூம் பார்த்து கண்டுபிடிச்சி ஸ்டே பண்ணுறதுக்காக போனோம். पैक करिए सर। अच्छा नया बाइक है? हाँ अभी पैक करा है। अभी नया बाइक ना बाइक पे ही है ऐसे। ஓகே, பைக் வந்து பேக் பண்ணிட்டாங்க. என்னோடய பைக் பாதி பேக் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து நாதனோட பேக் ஃபுல்லாக பைக் போட்டாங்க. இது வந்து ரெடி ஃபார் ஷிப்பிங்கு. நாளைக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டு நாளைக்கு வேபிள் நம்பர் ஜென்ரேட் பண்ணிட்டு போட்டுருவாங்க.